ராஜ் டிவி நேயர்களுக்கு விஜயதசமி நல்வாழ்த்துக்கள். இந்த ஸ்பெஷலான டேல நம்ம கூட ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு செலிபிரிட்டி தான் வந்திருக்காங்க. ரொம்ப ஸ்பெஷல் மட்டும் இல்லைங்க, ரொம்பவே ப்ரிட்டியான ஒரு செலிபிரிட்டி. இவங்களுடைய ஓன் நேமை சொல்கிறதுக்கு முன்னாடி இவங்களுடைய ஒரு பேரை சொல்லிடுறேன். இவங்க படத்தில் நடித்த பேரை, அந்த பேரை சொன்னோன்னே எல்லாருமே கண்டுபிடிச்சிருப்பீங்க. ராசாத்தி. கண்டுபிடிச்சிட்டிங்களா? எஸ், கருப்புசாமி குத்தகைதாரர். இந்த திரைப்படத்துலேருந்து நம்ம எல்லாரோட மனசுலையும் ஒரு ஸ்பெஷலான இடத்த பிடிச்சவங்க தான் மீனாட்சி. இன்னைக்கு நம்ம கூட நிறைய விஷயத்த பகிர்ந்துக்கிறதுக்காக வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் வெல்கம் பண்ணிடலாம். ஹாய். ஹாய். தேங்க்யூ ஸோ மச். விஜயதசமி நல்வாழ்த்துக்கள். விஜயதசமி நல்வாழ்த்துக்கள் டு யூடியூப். தேங்க்யூ. அண்ட் நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு எந்த பண்டிகை ரொம்ப பிடிக்கும்? எதனால் அந்த பண்டிகை ரொம்ப ஸ்பெஷல்? I like Vijayadashmi, Deepavali. Every puja like Saraswati Puja. These are my favorite. Okay. And which was your native place? My native is Bombay, Mumbai. அண்ட் எங்களுக்கு இந்த விஜயதசமி ரொம்பவே ஸ்பெஷல் பிகாஸ் நீங்கள் வந்திருக்கீங்க இல்லையா? ஓகே, உங்களோட ஃபர்ஸ்ட் மூவிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். கருப்புசாமி குத்தகைதாரர். எங்கள் எல்லாருக்கும் அந்த படம் மூலியமாக ஒரு நம்ம வீட்டு பொண்ணுப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி நீங்கள் எல்லாரோட மனசுலையும் ஒரு க்யூட்டான இடம் பிடிச்சிட்டிங்க. அந்த மூவியில் நீங்கள் கமிட் ஆனது, அதை பற்றி சொல்லுங்கள், அந்த எக்ஸ்பீரியன்ஸ். Yes, Karupaswamy Kuttagidara is one of my favorite project. I love to wear half sarees. Like half saree na romba purikum. Half saree song or half saree serial or half saree film, in the sense that's my most favorite. Na saree and half saree, my first choice is half saree. I like glamour roles or glamour films very much, but I like that Karupaswamy Kuttagidara kind of very simple, like only middle partition and one jyoti and two jyotis, no makeup, half saree. That is my favorite. Like it's very odd that at this point of time of our world I still like half sarees. அண்ட் எல்லா ரோலும் உங்களுக்கு சூட் ஆகிடுது. நீங்கள் கிளாமர் ரோல் பண்ணாலும் அதுவும் உங்களுக்கு பர்ஃபெக்டாக சூட் ஆகிடுது. Yes, sweeter and homely character and glamorous character both. அண்ட் அதுக்கப்புறம் நிறைய தமிழ் படங்கள் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. அதில் உங்களோட ஃபேவரட் ஃபிலிம் அப்படின்னா என்ன சொல்வீங்க? உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம் இந்த படம்? My favorite film of mine in Tamil is Karupaswamy Kuttagidara. எஸ், எங்களுக்கும் அது ரொம்ப ரொம்ப பிடிச்ச படம். அண்ட் ஓகே, I like almost equally my another film Mandira Punnagai with Karupalaniappan sir. That was his first film as an actor. அண்ட் அதை தொடர்ந்து தமிழில் தோரணை விஷால் அவங்க கூட பண்ணியிருக்கீங்க. Yes. Torunai I did one song again with the half saree kind of song. That is one of my best experience in the industry to work. The full song was in half saree, but very glamorous half sarees. Like they actually cut pattu sarees to make half sarees. So that was a very good experience, very good opportunity to work in that kind of, because Vishal is a big hero, so it was a costly film. அவரோட நடித்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அவரோட பண்ணதில் இந்த விஷயம்லாம் அவர்கிட்ட நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னா என்ன சொல்வீங்க அந்த மூவியில்? லைக் through Vishal is very close to me. We are very good friends. So while working with Vishal, it was very friendly atmosphere for me. It was not very professional between us. ஓகே. அண்ட் அதை தொடர்ந்து ராகவா லாரன்ஸ் அவர் வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியில வந்து ஒரு மிகப்பெரிய டான்ஸர். கண்டிப்பாக அவர்கிட்ட ஒர்க் பண்ணோம் அப்படின்னாலே ஹீரோயின்ஸ்லாம் கொஞ்சம் பயப்படுவாங்க, பிகாஸ் ஹெவியான டான்ஸ் ஸ்டெப்ஸ்லாம் கொடுத்துருவாரு. ஆனால் நீங்கள் அந்த படத்தில் அவருக்கு ஈக்குவலாக நீங்கள் டான்ஸ் ஸ்டெப்ஸ்லாம் சூப்பராக கேஷுவலாக போட்டுருக்கீங்க. Yes. He was very chilled out. Many masters are very strict, but Lawrence Master is very strict with the product, but very chill on the set. He will never come and scold you, or he will never come and shout at you or force you to do something. There is a magic that it automatically comes out, so that if you are already catching his rhythm, it's very easy to move along with him. There was hard steps, but it came automatically with him. Okay, Meenakshi, come and try these steps, just do this. So it automatically came. The dance master select a step, he gave it to the artist, the assistant dance master practice it. In between there are some small changes and we do a take. But Lawrence Master is the master and the dancer himself in this film. Yes. So he was also doing with me. So it was very rhythmic. மந்திர புன்னகை ஃபிலிம் வந்து ஆக்ட் பண்ணிருக்கீங்க. Yes, that was not very commercial film kind of experience for me. That was very tough.
ஓகே, அப்ப நிறைய வந்து உங்களை ஹார்ட் ஒர்க் பண்ண வச்சிருப்பாங்க. Yes, yes, yes. எது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அந்த படத்துல? இந்த No, not custom. It was not very hard work. He is very particular about every dialogue. Like if I improvise something, a line, according to me, with the meaning of it, or with the requirement I feel, maximum times directors are okay. They said, okay, we have narrated you the scene, the shot, you gave a correct shot. But Karupalni sir is not always happy with that. He always continuously improvise on set, like continuously. So you don't like, okay, I did a correct shot, this must be the right one. It's not happening with him. It's very hard to satisfy. Yes, it's very hard to work with with perfection. ஆஸ் அ மும்பைக்கெல்லாம் நீங்கள் அங்கே வந்து உங்களோட அந்த லாங்குவேஜ் அதெல்லாம் விட்டுட்டு உங்களோட பீப்புள்ஸ் எல்லாம் விட்டுட்டு இங்கே வந்து இருக்கிறது உங்களுக்கு எப்படி இருக்குது? ரொம்ப பிடிச்சிருக்கா இல்லை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் என் நேட்டிவ் அப்படின்னு நினைக்கிறீங்களா? No, I don't miss Mumbai at all. I was born in Calcutta and my schooling is in Calcutta. My college is in Bombay. Chennai and Calcutta is very similar flavor. Culture is very similar. So if I am in Chennai, I am not Bombay sick or Calcutta sick. No. Okay. Which was your favorite thing in Chennai? Which place? Shopping malls. Where it is? அது தெரிஞ்ச நாங்களும் வந்து அங்கே வந்து உங்களை அடிக்கடி மீட் பண்ண வந்துருவாங்க, ஃபேன்ஸ்லாம் ஆட்டோகிராஃப் வாங்க வந்துருவாங்க. No, this time if I go to shopping malls, I am wearing mask so nobody recognize me. Hardly anybody recognize me. அண்ட் நீங்கள் மூவிஸில் வந்து நல்ல இம்பார்ட்டன்ட் கேரக்டர் வந்தால் தான் நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரோல்ஸை நீங்கள் மிஸ் பண்ணீங்க, நிறைய மூவிஸை நீங்கள் இதுக்காகவே வந்து மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டோமே, அதை பற்றி சொல்லுங்கள். No, actually no, it's good or bad. I have previously, when at the beginning of my career, I was little selective about the roles. That's why I got many offers, but I chose from that offers. But at this time, my personal feeling about choosing roles randomly is not a good thing to do for an actress. You should take the opportunity immediately coming to you. But that time there was nobody in the industry. My family background is not from industry. So at that time there was nobody to make me understand that don't wait for the only role you like. You grab 95 to 99% opportunity you're getting. So that was a mistake. அண்ட் அதை தொடர்ந்து நீங்கள் வந்து நிறைய மூவியில் ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் பண்ணியிருக்கீங்க. அது மூலிமா வந்து உங்களுக்கு நிறைய பாய்ஸில் ஃபேன்ஸ் எக்கச்சக்கமாக சேர்ந்துட்டாங்க. இன்ஃபேக்ட் நிறைய பேர் பைத்தியம் பிடிச்சி அலைஞ்சிருக்காங்க உங்கள் மேலே. கருப்புசாமி கொத்தகைதாரில் ஃபேமிலி ஃபேன்ஸ் நிறைய பேர். அண்ட் நீங்கள் பண்ண அந்த சாங்க்லாம் வந்து உங்களுக்கு ஏகப்பட்ட ஃபேன்ஸ், நிறைய பேர் வந்து அவங்களாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இன்றைக்கும் உங்களுக்கு எக்கச்சக்கமான ஃபேன்ஸ் இருக்காங்க. ஸோ உங்களுக்கு எந்த போர்ஷன் ரொம்ப பிடிச்சிருக்கு? இந்த சாங்ஸா, இல்லை வந்து நீங்கள் அந்த மாதிரி ட்ரெடிஷனாக இருக்க அந்த ரோல்ஸா, எதை இன்னும் வந்து நீங்கள் அப்கமிங்காக பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க? Upcoming roles, right now I am doing 2 web series. The shooting is not started yet. One is in Hindi and one is in Tamil. So in Tamil the web series, it's very glamorous. How the web series are, it's on the glamorous part of it. And I am doing another medium homely character with a new hero. This is the 2 role right now I am doing, and I am doing probably in 7 days it will be confirmed I'll be doing serials. I'm very much interested into serials. And நீங்கள் வந்து தமிழ், தெலுங்கு, மலையாளம் 3 லாங்குவேஜ்லையும் நீங்கள் ஆக்ட் பண்ணியிருக்கீங்க. Which was your favorite language? Tamil. Why? I have acted 90% into Tamil movies. And I have done only 3 films in Telugu and 2 in Malayalam. One film with Mammootty sir is released and one film is going to be released. And I did 2 Bengali films. I just completed 2 Bengali films. கண்டிப்பா. But I did, I think, 15 Tamil films. எங்களுக்கு லாங்குவேஜ் தெரியலனாலும் அந்த பெங்கால் ஃபிலிம் நாங்கள் தேடி கண்டுபிடிச்சி பார்ப்போம். அண்ட் தமிழில் வந்து துப்பாக்கி படத்தில் தளபதி விஜய் சார் அவர் கூட சேர்ந்து ஒரு முக்கியமான ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ் பண்ணியிருப்பீங்க. காஜல் அவங்களோட ஃப்ரெண்டா. ஸோ அந்த ரோல் பற்றி சொல்லுங்கள். அது எப்படி வந்து நீங்கள் ஒத்துக்கிட்டீங்க? அண்ட் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு விஜய் சார் கூடயும் காஜல் கூடயும் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ்? Nice. In Tupaki I did a guest appearance. I did one more guest appearance in Soccer Pittai.
in Saukarpeta, I was actress Meenakshi. I visited a place as a guest. It was fun. In Tupaki, we shot it in Mumbai. Actually, Tupaki happened suddenly. I was at home in Mumbai, and Murugadas sir also I knew through Facebook. So he called me up that there is one scene. You are interested? I said, yes, sir. I'm very much interested to do anything in your film. We shot. It was actually 2 hours shot. We did makeup for 2 hours. We did shooting for 2 hours. It was 4 or 5 hours. It was a marriage scene. Like my marriage was happening. I hardly worked with very big directors. I never got a chance to work with very big directors due to many reasons I don't know. Probably I have to improve my acting a little bit more. So Murugadas sir is one of them. So doing even one shot or one scene in his film was quite good for me. மோஸ்ட்லி வந்து தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் ஹீரோயின்ஸ் வந்து நிறைய சான்சஸ் வரும்போது கண்டிப்பாக அதை வந்து எப்படியாவது நம்ம ஆக்குபை பண்ணிக்கணும்னு பார்ப்பாங்க. பட் நீங்கள் அந்த மாதிரி நிறைய சான்ஸ் வந்துட்டு இருக்கும் போதே இல்லை எனக்கு ஸ்டடீஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்லி நீங்கள் பிரேக் எடுத்துகிட்டு போய் ஸ்டடீஸ் முடிச்சுட்டு வந்தீங்க. ஸோ எப்படி அந்த போல்டான டெசிஷன் எடுத்தீங்க? உங்களுக்கு வந்து இப்போ ஃபீலிங்காக இருக்கு? No, you know what, I always believe that you should actually complete your studies. It's for your whole life. When I did Karpusami Kuttagidara, I was in 10+2. In fact, my 11th exam was completed. That means I have to stop my studies before my higher secondary and do films. Me or my family is not at all in support of that. So I did films along with my studies. I did college. Lots of time I missed my exams in the college as a leave from the college, but somehow I completed my graduation. Then even I took a break from movies, went to Australia and I did my MBA. So after Mandira Punnagai in 2009, I stopped doing films. Then again I did little Saukarpettai and some more films. Then I went to Calcutta for Bengali films. And in Tamil industry, who's your favorite director and whom you want to eagerly work with? In Tamil industry, there is no one director I want to work with. Okay. Any 3 director, top 3 director you would like to work? I like Murugadas sir a lot. Okay, first. He is my personal favorite. The way he looks is very cute, no? And I like Maniratnam sir a lot. So new directorsலாம் உங்ககிட்ட வந்து approach பண்ணா நீங்க Yes. I love to work with new directors. They are very restless on set and very particular. What is happening there? Oh, acha, like this. It's very chubby experience. And தமிழ்ல வந்து நீங்க சொன்ன மாதிரி நிறைய படம் பண்ணிருக்கீங்க. அப்கமிங்கும் வந்து நீங்க நிறைய படம் பண்ணிட்டு இருக்கீங்க. இன்னும் வந்து என்ன மாதிரி ப்ராஜெக்ட்ஸ்லாம் இந்த மாதிரி டிஃபரண்டான சப்ஜெக்ட்ஸ்லாம் நான் வர்க் பண்ணனும் அப்படினு சொல்லி ஆசைப்படுறேன். I would like to work in different subjects. What are all the subjects? I like to work in glamorous films, more complicated films, and I want to do an action film. Super action films. So நீங்க fight scenesலாம் பண்ணுவீங்க? I love doing fight scenes. I think அப்பனா நீங்க Bruce Lee fan இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். No, not Bruce Lee fan, not like that, but how English films are? Girls are doing action. அந்த Death or Alive அந்த சின்ன சின்ன படம்லாம் Dead or Alive, yes. கண்டிப்பா நாங்க உங்களை கண்டிப்பா அந்த மாதிரி ஒரு ஃபிலிம்ஸ்ல எதிர்பார்க்குறோம். அண்ட் டைரக்டர்ஸ்லாம் நோட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா வந்து நீங்க அந்த மாதிரி ஸ்டோரியோட வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஆஃபர் இருக்கு. ஓகே, அதை தொடர்ந்து வந்து தமிழ்ல நீங்க வெள்ளக்காரதுரை படத்துலயும் பண்ணிருக்கீங்க. விக்ரம் பிரபு அவர் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க. Yes, வெள்ளக்காரதுரை, that time I was little fat in that song, but I like little chubby girls. Very cute. Very cute. So I was little fat at that point of time. But cute it was. But cute it was. அண்ட் இப்போ வந்து நீங்கள் தமிழில் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? ஸோ எந்த ப்ராஜெக்ட் வந்து சீக்கிரம் ரிலீஸ் ஆகும், நாங்கள் கண்டிப்பாக இதுக்கெலாம் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறது எந்த ப்ராஜெக்ட்? I am waiting for the web series I am going to do. It's a romantic thriller love story. The theme of the story, so I am waiting for that web series to be released.
இன் தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இப்போ இருக்க ரீசெண்டாக அப்கமிங்கில் நிறைய ஹீரோஸ் வந்து ட்ரெண்டிங்கில் இருக்காங்க. ஸோ அவங்களில் யார் கூட நீங்கள் நடிக்கணும்னு ஆசைப்படுறீங்க? எக்ஸாம்பிள் வந்து ஹரிஷ் கல்யாண், விஜய் தேவர்கொண்டா, இவங்களாம் இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்காங்க. I have seen Harish Kalyan's photo. Nice, very nice. So I'd like to work with him. சூப்பர். ஓகே, அதே மாதிரி தமிழ் இண்டஸ்ட்ரியிலையும் வந்து எந்த ஹீரோஸ், பெரிய பெரிய ஹீரோஸ், அந்த விஜய் சாராக இருக்கட்டும், தனுஷ் சாராக இருக்கட்டும், அஜித் சாராக இருக்கட்டும், இந்த மாதிரி யார் கூட? Surya sir. சூர்யா சார். வை, எதனால் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை? I like some portions of his acting. He is very modern. எஸ், அப்படியே அந்த சிக்ஸ் பேக்லாம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுவார் எப்போவுமே. Yes, physically though he is very modern. I have seen his previous films and now like he's day by day he's looking more glamorous. ஸோ இப்போது நீங்கள் ஒரு பெரிய செலிப்ரிட்டியாக இருக்கீங்க. விச் திங் யூ ஃபீல் ப்ரவுட் இன் திஸ் ஃபீல்ட் அண்ட் விச் திங் யூ ஃபீல் ஸோ மச் ஹாப்பி? Yes, being a celebrity in Chennai, I like the attention of the public. Like wherever you're going, nowadays it's with the mask, so not everybody can. Some days back I was traveling in metro. Just for fun, I want to experience it. So there 2-3 girls and boys are there who recognized me and try to click pictures. I do that all the time in Bombay. There nobody recognizes me, but in Chennai it's a little problem. ஃபைனலாக ஒரு சின்ன ரிக்வஸ்ட். நீங்கள் ஒரு பரதநாட்டியம் டான்ஸர் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? ஸோ அந்த நெக்லெல்லாம் சின்ன ஸ்டெப் போடுவாங்கல்ல, சம்திங் அந்த மாதிரி எங்களுக்காக ஒரு சின்ன ஸ்டெப் போட முடியுமா ஃபேன்ஸ்க்காக? Bharatanatyam, there is lots of head movements. There is one like this. Bharatanatyam is very close to my heart. ஓகே, அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகெயின். விஜயதசமி நல்வாழ்த்துக்கள். Vijayadashmi Nalvarthakal, thank you so much. I hope to see you soon through my interviews and lots of interviews and movies and web series and serials. And I missed you. நேர்களே, உங்களுக்கும் ஒன்ஸ் அகெயின் விஜயதசமி நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நாளை உங்கள் ஃபேமிலியோட இன்னும் அழகாக செலிப்ரேட் பண்ணிட்டுருங்க. அதுக்கும் நான் விஷ் பண்ணிக்கிறேன். அண்ட் இன்னொரு ஸ்பெஷல் டேயில் இன்னொரு ஸ்பெஷல் செலிப்ரிட்டியோட வந்து மீட் பண்ணுறேன். அண்ட் தென் உங்ககிட்டேருந்து பாய் சொல்லிக்கிறது சுபாஷினி.